இப்ப பாத்திர கடைன்னு கூட போறல, பாத்திர கடல். கடல்லே இல்லையா? அது மாதிரி பாத்திர கடலுக்குள்ள போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் மண்டையில ஓடும்? எப்படி இருக்கும் அந்த எக்ஸைட்மெண்ட்? வாவ், நைஸ். கண்ணு வந்து அலை பாயும் சார். பிளேட் பக்கம் போலாமா, கிளாஸ் பக்கம் போலாமா, கடாய் பக்கம் போலாமா? நெத்தி சுட்டி என்கிட்ட மொத்தம் 13 மெட்டல்ல நான் பாத்திரம் வச்சிருக்கேன் சார். 13 மெட்டல். எதுக்குன்னு சொல்லதாண்டா கால் பண்ணேன். எதுக்கு? இப்ப அந்த ஈய பாத்திரத்துல ரசம்னு சொன்னீங்கல்ல, ஆமா சார். ஏன் ரசம் வந்து ஈய பாத்திரத்துல? ரசம் வந்து அதுல வைக்கிறப்போ டேஸ்ட் அற்புதமா இருக்கும். நீங்க எதுல வச்சாலும் அந்த டேஸ்ட் வராது சார். அதுலயே படுக்க போறானா? வந்து இட்லி பாத்திரம்னு வச்சுக்கோங்கண்ணா, 4 பிளேட் வச்ச மாதிரி வேணும்னு சொல்லிட்டு வாங்குவோம். நீ அதுலயே ஊத்த மாட்டேடின்னு என் வீட்டுக்காரர் கேட்பாரு. நான் கண்ணை கட்டாம மாட்டாலும் சட்டி எட்டாது, கண்ணை கட்டி வர விட்டாங்க உடச்சாப்லதே. வீட்டுக்கு வர ஒரு குழந்தைங்க வராங்க, ஒரு வந்துட்டு பெரியவங்க வராங்கன்னா வந்தவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஹாஸ்பிட்டாலிட்டி கவனிக்கிறத பாத்திரத்தை வச்சுதான் ரெப்ரசென்ட் பாத்திரத்தை பண்றது. வச்சுலாம் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ண முடியாது. சமைச்சு போட்டு தான் ஹாஸ்பிட்டாலிட்டி பண்ணணும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. நீங்க தான் சமைக்கிறதே இல்லைங்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு 16 இட்லி? சார் ஃபியூச்சர்ல என் வீட்டுக்கு வர மருமகளுக்காக நான் சேர்த்து வைக்கிறேன் சார். What a vision. What a thought. 5 வயசு தம்பி. அம்மாக்கள் பொய் சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. இப்படி புழுகி நான் பார்த்ததே இல்லை. என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். என்ன அவருக்கு பள்ளிக்கூடத்துக்கே போகல. போகாத பையனுக்கு எதுக்கு 7 டிஃபன் பாக்ஸ்? ஊத்தாத இட்லிக்கு எதுக்கு அத்தனை தட்டு? எதுக்கு? நான் எனக்கு வாங்குறது இல்லாம ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்டுக்கோ கொடுப்பேன். நான் தான் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு அறிமுகப்படுத்தின மாதிரி. வேற இல்லையாடா? போங்கடா டேய். எவ்வளவு கரண்டி வச்சிருப்பீங்க வீட்ல? ரஃபா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 60 கரண்டி வச்சிருப்பேன் சார். ஆஹா. 10 விதமான தோசை பாத்திரம். ஒன்று வந்து மில்லட்ஸ் தோசைக்கு, ஒன்று ரவா தோசைக்கு, ஒன்று வந்து நார்மல் தோசைக்கு. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இந்த சொம்பு எங்க அம்மாவுக்கு அவங்க பாட்டி கொடுத்தது. 100 காலத்துக்கு மேல இதோட வயசு ஆகுது. உங்க கொள்ளுப்பாட்டி? ஆமா, கொள்ளுப்பாட்டி. உங்க கொள்ளுப்பாட்டி பேர் என்ன? செல்லம்மா பாட்டி. ஆஹா. பாத்தீங்கன்னா வெயிட்டே நல்லா ஒரு 2-3 கிலோ வரும். பெரிய சைஸா வரும். இது கடைக்கு வந்தது, இது நான் எடுத்துட்டு வந்துட்டேன். இது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு வந்து. சில்வர் தட்டு, சில்வர் டம்ளர். அடடா, பீரோளுக்குள்ள பேக். இருந்தாலும் இருந்தா ஊத்துவீங்களா? 16 அதெல்லாம் இல்ல, வெறும் 6 தான். நான் ஒரு 5000 ரூபாய் எடுத்துக்கிறேன், எனக்கு அழகா இருக்கு. இல்ல சார், கொடுக்க மாட்டேன் சார். 50,000 ரூபாய் கொடுத்தா கூட கொடுக்க மாட்டேன் சார். ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு பித்தளையில வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்காக அவங்க வாங்கிட்டு வந்தது இது. அவர் கொடுக்காம நீங்க எடுத்துக்கிட்டீங்க? ஆமா. ஏண்டி இந்த ஐடியா உனக்கு யாரு கொடுத்தா? யாரு கொடுத்தா? கல்லு சார், இது இரும்பு உரல். உரல்ல மூட்டை பூச்சியை சுலோகமாக கொள்ளும் நவீன மிஷின். விலை 100 ரூபாய் சார். 100 ரூபாய். இல்ல சார், இது வாங்குறதுதான். அது 3 நாள் தான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? 15 இட்லி சட்டி இது வச்சிருக்கேன். 15 இட்லி சட்டியா? ஆமா. நீங்க யூனிக்கா வச்சிடல, ஆனா எக்கச்சக்கமா வச்சிருக்கீங்க. எனக்கு என்னன்னா, நீங்க ரசிக்க சொல்றீங்க புரியுது. இருந்தாலும் ஒரு இட்லி சட்டியை கொடுத்து அதை ரசிங்க சார். அதோட அழகை பாருங்க சார். அப்படின்னா எப்பேற்பட்ட கற்பனை, என்ன ஒரு அழகு. மாமனார் மாமியார் வந்தா அது அவங்களுக்கு ஒரு அந்த மட்டும் காட்டுங்க. அந்த சட்டி எது? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இவ கடையில தான் சார் மாவே வாங்குவா, இவ அரைக்க மாட்டா சார். பரவாயில்ல, ஊருக்கு போங்க. இங்கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க சார், என் குடும்பத்திலே இல்லாத பாத்திரம் நான் வச்சிருக்கேன் சார். இது என்ன என்னோட ஊதுபத்தி ஃபேமிலிலே ஸ்டாண்ட் இல்ல. பெருசா இருக்க மாதிரி இருக்கு. ஆமா சார், இது வந்து புட்டு குடம். ஏ அப்பா, என்ன வெயிட் திலீபன். இது விலை எவ்வளவு தெரியுமா? 11,587 ரூபா. 100 வருஷத்துக்கு மேல இருக்கும். இதுல தான் பாட்டி வந்து கறி குழம்பு கொண்டாந்து கொடுப்பாங்க. பாட்டியோட ஞாபகமா, அம்மாச்சி ஞாபகமா வச்சிருக்கேன் எங்க அம்மா. வீட்ல இருக்கிறதே 3 பேர் தான். 50 பேர் வந்தாலும் 50 பேருக்கு வச்சு கொடுக்கறதுக்கான தட்டு, டம்ளர்ல இருந்து எல்லாம் ரெடியா வச்சிருக்காங்க. ரொம்ப கோவமா இருக்கு. அவனை 4 போட்டேன், அதான் மூஞ்சி அப்படி வச்சிட்டு இருக்கான். இப்ப சப்போஸ் ஒரு பொருளை பாக்குறீங்க, வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க, வாங்காம வந்துட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு மனசுக்கு? எப்படியாவது மறுநாள் போய் வாங்கிடுவேன் சார். வாட்ச் எத்தனை வச்சிருக்கீங்க?
அதெல்லாம் 10-15 4 அது 10-15 10-15 வாட்ச் 10 இதெல்லாம் இருக்கும். ஒரு அங்க வந்து ரோலக்ஸ் வச்சிருக்கேன் சென்னையில, ஒமேகா ரோலக்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்கேன். அதோட காஸ்ட்லியான வாட்ச் இருக்கு. நம்ம இன்னும் ஒரு 10 இயர்ஸ் பேக் போயிட்டோம். கிச்சன்லேருந்து வெளியில் வாங்க, போய் படிங்க, வேலைக்கு போங்க அப்படின்னு எவ்வளோ நம்மளை வந்து முன்னேற்றி பயங்கரமாக கொண்டு வந்தாங்க. ஒரு நாள் லீவ் வேணும், கிடைக்குமா? ஆதிக்கம் செலுத்தணும், உங்களுக்கு ஃபுல் டைம் ஃப்ரீ, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பிடிச்ச வேலைக்கு போ. என்னது பிடிச்சிருக்கு? எதாவது எப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடந்து தான் தீரும். ஓகே. பல நேரத்தில் நம்ம ஏன் கிச்சனை பிடிச்சிக்கணும் தெரியுமா? அதை தவிர வேற இன்ட்ரெஸ்ட் நம்ம பெருசாக வளர்த்துக்கிறது இல்லை. இப்போ பேர பிள்ளைனா மிட்டாய் வாங்கி கொடுப்பாங்க, மகளுக்கு மருமகளுக்கு என்ன வாங்குறது? அதான் சார், அவங்களோட அன்பை இப்படி காட்டுறாங்க. அப்படி தானே காட்ட முடியும். சார் அது கொண்டு சொல்லுங்க சார், அந்த பாக்ஸை கொண்டு சொல்லுங்க. இந்த பாக்ஸ் வருது பாருங்க சார், நீங்க பாருங்க சார். இது ஏதோ ஒரு நாள் யூஸ் பண்ணிருக்கீங்க, அது மாதிரி 1-2 பொருள் இருக்கு. இது டூ மச், இது டூ மச், எது டூ மச். இதெல்லாம் இதுல போட்டு இதை மூடிட்டு ஏன் அப்பே பயங்கர டெக்னாலஜி இப்படி வச்சு வாயில கொட்டிக்குவாங்க. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அல்டிமேட்லி அட் த எண்ட் ஆஃப் த டே நாங்கள் வேலைக்கும் போயிட்டு வந்து ஒரு சமையலும் பண்ணுறோம். உங்களுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.